இந்த ராமாயண பாரத கதைகள் என்பவை நம்முடைய இனத்தினுடைய வேர்கள், அதை மறந்து போகாதீர்கள். இனத்தினுடைய வேர்கள். இப்போதெல்லாம் பல இடங்களுக்கு பேச போகிற பொழுது பார்க்கிறேன், பெரியவர்கள் எல்லாரும் நன்றாக வந்திருந்து கேட்கிறார்கள், ஆனால் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவதில்லை. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் கேட்கிறதுண்டு, உங்கள் பிள்ளைகள் உயர்ந்தவர்களாக வர வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இருந்தால் இந்த கதைகளை அவர்கள் கேட்டாக வேண்டும். நான் சொல்லுகிறேன் என்பதற்காக இதை சொல்லவில்லை. இந்த கதைகளினுடைய பெருமை உணர்ந்தபடியால் நான் சொல்லுகிறேன். நமக்கு ஒரு நூல் வரிசை இருக்கிறது. சைவர்களாகிய நமக்கு ஒரு நூல் வரிசை இருக்கிறது. எந்த நூலை படிக்க வேண்டும் என்று வரிசை பண்ணி இருக்கிறார்கள். அதிலே வேதம் முதல் நூல், ஆகமம் அடுத்த நூல், புராணம் அதற்கடுத்த நூல், இதிகாசம் அதற்கடுத்த நூல். வேத ஆகம புராண இதிகாசம், இதுதான் நம்முடைய நூல் மரபு. இதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய இளையவர்களுக்கு எல்லா நாட்டிலும் என்னென்ன நடக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் நம்முடைய இந்த அடிப்படையான இந்த 4 நூல் பற்றிய விவரம் ஒன்றும் தெரியவில்லை. வேதம் என்றால் என்ன தெரியவில்லை, ஆகமம் என்றால் என்ன தெரியவில்லை, இதிகாசம் புராணம் தெரியவில்லை. 18 புராணம் பற்றி ஒன்றும் தெரியல. அவர் ஏதோ புராணம் பேசுகிறான் என்று விளையாட்டாக சொல்லுகிறார். புராணம் தெரியவில்லை, இதிகாசம் தெரியவில்லை. இந்த 4ம் தெரியாத ஒரு தமிழ் பிள்ளை, ஒரு சைவ பிள்ளை இருந்தால் அது பெற்றோர்களுடைய குற்றம். அதை நான் முதலிலே சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே இதெல்லாம் தேவையா? வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் எல்லாம் தேவையா என்றால் இந்த காலத்திலே தான் கட்டாயம் தேவை என்று எனக்கு படுகிறது. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகத்துக்கு கலியுகம் என்று பெயர். கலியுகம் என்று பெயர். இந்த கலியுகத்திலே என்ன நடக்கும் என்று நம் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் படிக்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. மேலே எரிந்து கொண்டிருக்கிற தீபங்கள் தலைகீழாக எரியும் என்று எழுதினார். நாம் கண் முன்னாலேயே பார்க்கிறோம். விளக்குகள் எல்லாம் இன்றைக்கு தலைகீழாகத்தான் எரிகின்றன. ஒரு காலத்திலே தீபம் மேல் நோக்கி எரிந்தது. இப்படி எத்தனையோ சொல்லி வைத்திருக்கிறார்கள். கலியுகத்திலே என்ன நடக்கும் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், தர்மம் ரொம்ப தேய்ந்து போய்விடும் என்றார். கலியுகத்திலே தர்மம் தேயக்கூடிய அளவுக்கு தேய்ந்து போய்விடும் என்று சொன்னார். எப்படி தேயும் என்று கேட்டதுக்கு சொன்னார்கள், முதல் யுகத்திலே 4 யுகமாக பிரிக்கிறார்கள் காலத்தை. அந்த முதல் யுகத்திலே தர்மம் என்ற பசு 4 கால் ஊன்றி நிற்குமா. தர்மம் என்ற பசு 4 காலையும் ஊன்றி நிற்குமா. 2வது யுகத்திலே அந்த தர்ம பசுவுக்கு ஒரு கால் உடைந்து போய் 3 காலிலே நிற்குமா. 3வது யுகத்திலே வருகிற பொழுது அந்த பசுவுக்கு 2 கால் உடைந்து விட்டு 2 காலிலே நிற்குமா. 4வது யுகமாகிய கலியுகத்திலே வருகிற பொழுது தர்ம பசு ஒற்றை காலிலே நிற்கும் என்று புராணங்களிலே எழுதினார். அதுக்கு என்ன அர்த்தம்? தொட்டால் விழுந்து போய்விடும் என்று அர்த்தம். இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற உலகம் என்பது அப்படியான ஒரு உலகமாகத்தான் இருக்கிறது. தர்மம் இன்றைக்கு தர்மத்தை பற்றி பேசுவதே குற்றம் என்றாகிவிட்டது. தர்மம் என்பது இல்லாத வாழ்க்கை ஒருவருக்கும் உயரப்போவதில்லை. இதை முதலிலே நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் சிதைந்து போய்விட்டால் அதற்கு பிறகு எவருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி வரப்போவதில்லை. கலியுகத்திலே என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு கதை சொல்கிறார்கள். இதெல்லாம் செவிவழியாக வந்த கதை. மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிந்து தர்மபுத்திரன் ஆட்சிக்கு வந்து விட்டான். ஆட்சிக்கு வந்து அரசு கட்டிலே அவன் அமர்ந்திருக்கிறான். அப்போ ஒரு சேவகன் வந்து சொன்னான், 2 பேர் ஒரு வழக்கோடு வந்திருக்கிறார்கள் சுவாமி, உங்களிடம் அந்த வழக்கை சொல்ல வேண்டுமா. உடனே தர்மபுத்திரர் சொன்னார், சரி, அந்த வழக்காளிகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார். 2 பேரும் வந்தார்கள். தர்மன் அவர்களை பார்த்து கேட்டான், என்ன வழக்கு, உங்களுடைய வழக்கை சொல்லுங்கள், சபையிலே சொல்லுங்கள் என்று கேட்டால் அந்த 2 பேர் யார் என்றால், ஒருவன் ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரன், இன்னொருவன் அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவன். இந்த 2 பேரும் தான் வழக்காடி கொண்டு வருகிறார்கள். ஒருவன் நிலத்துக்கு சொந்தக்காரன், அந்த வயல் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விதைத்தவன் இன்னொருவன். இந்த 2 பேரும் தான் வந்திருக்கிறார்கள். என்னப்பா உங்களுக்குள்ளே வழக்கு என்று கேட்டார் தர்மபுத்திரர். அப்ப முதலாவது சொன்னான், ஐயா, நான் தான் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன், இவன் இந்த வயலை செய்ய போகிறேன், எனக்கு குத்தகைக்கு கொடுங்கள் என்று கேட்டான். கொடுத்து விட்டேன். அந்த வயலை குத்தகைக்கு வாங்கிய அவன் விதைத்து உழுது அவன் அதிலே பயனெடுத்து எனக்கும் அந்த பயனுடைய ஒரு பகுதி வருஷா வருஷம் தந்து கொண்டிருந்தான். இந்த ஆண்டு அவன் வயலை உழுகிற பொழுது, அவன் உழுது கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அந்த கடப்பையிலே ஏதோ இடித்து சத்தம் கேட்டிருக்கிறது. அது என்னவாக இருக்கும் என்று பார்க்க அந்த இடத்தை தோண்டி பார்த்திருக்கிறான். அதற்குள்ளே ஒரு வெண்கல பானை. அந்த பானையை திறந்து பார்த்தால் நவரத்தினங்களும் அதன் நிரம்பி இருக்கிறது. அந்த பானை நிறைய நவரத்தினங்கள். இந்த பானையை எடுத்த இந்த குத்தகைக்காரன் என்ன செய்தான், அந்த பானையை கொண்டு வந்து என்னிடம் கொடுக்கிறான். சுவாமி, இது உங்களுடைய நிலம், உங்கள் நிலத்திலே இருந்து கிடைத்த பானை, ஆகவே இது எனக்கு வேண்டாம், உங்களுக்கு தான் என்று இவன் வந்து என்னிடம் தருகிறான். தர்மபுத்திரரே, நீங்களே சொல்லுங்கள், அதை நான் எப்படி வாங்க முடியும்?
ஆறு நிலக்காரன் கேட்கிறான். ஏனப்பா அது நவரத்தின பானையை நீ வாங்க கூடாதா என்றால், அது உன்னுடைய நிலம் தானே, அவன் தந்தால் அதை நீ வாங்கிக் கொள்ளேன் என்று அவர் சொன்னதும் அவன் சொன்னான், அது நான் எப்படி வாங்க முடியும், அது என்னுடைய நிலம் தான், என் நிலத்திலே கிடைத்த பானை தான். ஆனால் அது என்னுடைய முயற்சியாலே கிடைக்கவில்லையே, அவன் நிலம் உழுதபடியால் அவனுக்கு கிடைத்தது. ஆகவே இது எனக்கு வேண்டாம், இந்த பானை அவனுக்கு தான், அதை வாங்க சொல்லுங்கள் என்றான் அவன். தர்மபுத்திரன் அவனை பார்த்து கேட்டார், இந்த குத்தகை கிடைத்தவனை பார்த்து கேட்டார், என்னப்பா அவர் வாங்க சொல்றார், வாங்குங்களேன் என்றான். அவன் சொன்னான், சுவாமி அந்த பாவத்தை நான் செய்வேனா? நான் அந்த நிலத்தை குத்தகைக்கு வாங்கி அதில் நெல் விதைத்து பயன்பெறுவதற்காக குத்தகைக்கு வாங்கினேன், அவ்வளவுதான். அந்த நிலம் எனக்கு சொந்தம் இல்லை. அதிலே நெல் விதைத்து வரக்கூடிய அந்த நெல் பயன் தான் எனக்கு சொந்தம். அதிலே கூட ஒரு பகுதியை நான் அவருக்கு கொடுத்து விடுவேன். இன்றைக்கு தற்செயலாக உழுகிற பொழுது இந்த பானை கிடைத்தது. இந்த பானைக்கு நான் ஒரு முயற்சியும் பண்ணவில்லை. இந்த நவரத்தினங்கள் கொண்ட பானைக்கு நான் ஒரு முயற்சியும் பண்ணவில்லை. அது காலாகாலமாக அந்த நிலத்திலே கிடந்திருக்கிறது. இன்றைக்கு என் கைக்கு கிடைத்தது. அதை எப்படி எனக்கு சொந்தமாக முடியும்? யார் நிலத்துக்கு சொந்தமானவரோ அவருக்குத்தானே அந்த பானை சொந்தமாக வேண்டும். அவருக்குத்தானே அந்த பானை சொந்தமாக வேண்டும். ஆகவே நில சொந்தக்காரரை இந்த பானையை வாங்கிக் கொள்ளும்படி கேட்டு சொல்லுங்கள் என்று தர்மபுத்திரனிடம் அவன் சொல்லுகிறான். நீங்களே நினைத்து பாருங்கள், இன்றைக்கு இந்த செய்தி நடக்குமா? குத்தகை நில தங்கப்பானை கிடைத்திருக்கிறது, குத்தகைக்காரை தனக்கு வேணாம் என்கிறான், நிலக்காரன் அவனுக்கு வேணாம் என்கிறான். தர்மபுத்திரனுமோ சொல்லி சொல்லி பார்த்தார், அப்பா நீ வாங்கு என்றால் அவன் வேண்டாம் என்கிறான், நீ வாங்கு அவன் வேண்டாம். இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்வது? நீங்கள் தான் ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும், தர்மபுத்திரர் அல்லவா என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் வந்து கேட்டார். தர்மபுத்திரர் யோசித்து விட்டு சொன்னார், சரி நீங்கள் நாளைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறேன். நான் இது பற்றி சிந்தித்து விட்டு நாளைக்கு வாருங்கள் தீர்ப்பு சொல்கிறேன் என்று அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் விடிந்தது, சபை கூடியது. அவர்கள் 2 பேரும் வந்தார்கள். என்னப்பா உங்களுக்குள்ளே ஏதாவது சமரசம் ஏற்பட்டதா என்று தர்மர் கேட்டார். அப்போ இந்த வயல்காரன் சொன்னான், சாமி இந்த நிலம் எனக்கு சொந்தமான நிலம். யாரு? இந்த வயல்காரன் சொல், எனக்கு சொந்தமான நிலம். நெல் விதைக்கத்தான் இவனுக்கு நான் குத்தகைக்கு கொடுத்தேன். இதுக்குள்ளே தங்கப்பானை கிடைத்தால் அது எனக்கு சொந்தமே தவிர இவனுக்கு சொந்தமாகாது, என்னிடம் கொடுக்க சொல்லுங்கள் என்றார். தர்மபுத்திரருக்கு ஆச்சரியம், நேற்று மாறி பேசினானே இன்றைக்கு இப்படி பேசுறானே என்று நினைத்தார். என்னப்பா நேற்று அப்படி? அதெல்லாம் நேற்றைய பேச்சு நேற்றோடு சாமி. இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நான், இந்த தங்கப்பானையை எனக்கு தான் நீங்கள் தந்தாக வேண்டும் என்று அவன் பிடிவாதம் பிடித்தான். இப்ப இந்த பக்கம் பார்த்தார். அப்போ உனக்கு பிரச்சனை தீர்ந்து தானே, நேற்று இவர் வாங்க வேண்டும் தானே நீ சொன்னாய், கொடுத்து விடலாமா என்றார். அவன் சொன்னான், சாமி இவர் நிலமாக இருந்தால் என்ன, நான் உழுதபடியால் தானே பானை கிடைத்தது, ஆகவே இதுக்கும் அவருக்கும் சொந்தம் இல்லை, அது என்னுடைய சொந்தம் என்று அவன் சண்டை பிடித்தான். நேற்று அவனுக்கு கொடு என்கிறார் இவன், இவனுக்கு கொடு என்கிறார் அவன். இன்றைக்கு 2 பேரும் தனக்கு தனக்கு வேண்டும் என்று சண்டை பிடித்தார்கள். தர்மபுத்திரன் பக்கத்திலே இருந்த கண்ணபிரானை பார்த்தாராம். சுவாமி இது என்ன நடக்கிறது என்று கேட்டாராம். உடனடியாக நீ முடியை கழட்டி கீழே வை, முடியை கழட்டி கீழே வை, இந்த ஆட்சி உனக்கு வேண்டாம், நீ சொர்க்கத்துக்கு போகிற வழியை பார்த்து போகத் தொடங்கு, தம்பியரையும் கூட்டிக் கொண்டு போகத் தொடங்கு என்று சொன்னாராம். ஏன் என்று தர்மன் கேட்ட பொழுது, நேற்று இவர்கள் 2 பேரும் தர்ம சிந்தனையோடு இருந்தார்கள், இன்றைக்கு மாறி நிற்கிறார்களவா, உனக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும், நேற்று இரவு கலி பிறந்து விட்டது, இனி இப்படித்தான் இந்த உலகம் இருக்க போகிறது என்றார். இதெல்லாம் இந்த பாரதம் பற்றி வந்த பிற்காலத்து செவிவழி கதைகள், ஆனால் அர்த்தமுள்ள கதைகள். இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தர்மம் தொலைந்து கொண்டிருக்கிற அல்லது நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்துக்குள்ளே தான் நாங்கள் வாழத் தொடங்கி இருக்கிறோம். ஆகவே இந்த தர்மம் இல்லாமல் போனால் வரக்கூடிய அழிவுகளை எல்லாம் நாங்கள் சந்திக்க போகிறோம், அதை மறந்து போகாதீர்கள். அப்படி நம் பிள்ளைகளும் அந்த அழிவுக்குள்ளே போய் சேராமல் விட வேண்டும் என்றால், நம் பிள்ளைகளை நாம் காக்க வேண்டுமானால் தர்ம சிந்தனையை அவர்களிடம் நாம் உருவாக்கியே ஆக வேண்டும். அதுதான் முக்கியம். பேச்சு என்பது வெறும் வித்தை அல்ல, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். பேச்சு என்பது வெறும் வித்தை அல்ல. வித்தைக்காக பேசுகிற ஒரு காலம் இருந்தது. எத்தனை கைதட்டு விழுந்தது, எத்தனை பேர் ரசித்தார்கள், என்வலப்பிலே என்ன கொடுக்கிறார்கள், இதெல்லாம் பார்த்து பேசிய ஒரு பேச்சு இருந்தது. நான் சொல்கிறது, ஒரு பேச்சாளன் பேசி ஒருவர் கேட்டு ஒருவன் திருந்தினால் அந்த பேச்சாளன் நேராக சொர்க்கத்துக்கு போவான், அவ்வளவுதான். அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றுதான் வைகறை சப்தத்தால். இது ஒரு ஆற்றல் இல்லையா என்று கேட்டால் இல்லை. இது என்ன செய்யும் என்றால், இந்த உலகியலிலே நம்மை ஈடுபட செய்யுமே தவிர இறைவனிடம் சேர்ப்பிக்காது. இறைவனிடம் சேர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்யும் என்றால், வெளியிலே வந்த பேச்சு பழையபடி உள்ளே போய் 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 அது மத்திமையாகி பைசந்தியாகி பழையபடி சூக்குமையாகி சூக்குமையை கடக்கிற பொழுதுதான் இறை அனுபவம் நமக்கு ஏற்படும். ஆகவே பேசுகிறேன் என்பதை ஒரு வித்தையாக நினைத்து நான் பெருமைப்படுகிறவன் இல்லை. ஆனால் ஏன் பேசுகிறோம் என்றால், தர்மம் பற்றிய ஒரு எண்ணத்தை இந்த உலகத்துக்கு நாம் ஏற்படுத்தி விடுவோமானால்
அதற்காக பேசத்தான் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய சமயம் இருக்கிறதே, இந்த இந்து சமயம் என்கிறோம், சைவ சமயம் என்கிறோம், வைஷ்ணவம் என்கிறோம், என்னென்னவோ பெயர் சொல்கிறோம். ஆனால் நம் சமயம், அந்த சமயத்தை போல ஒரு சமயம் இந்த உலகத்திலே உண்டா என்று கேட்டால் நான் அடித்து சொல்லுவேன் இல்லை என்று. நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, உன்னுடைய பெருமை என்ன என்று கேட்டால் நான் முதலிலே சொல்வது, நான் தமிழனாக பிறந்தது என்னுடைய முதல் பெருமை. அடுத்தது சைவனாக பிறந்தது அல்லது இந்துவாக பிறந்தது என்னுடைய அடுத்த பெருமை. கடவுளிடம் கேட்கிற பொழுது கூட நான் கேட்பேன், பல இடங்களிலே இதை சொல்லி இருக்கிறேன், என்னை அடுத்த பிறவியிலும் தமிழனாக பிறக்க பண்ணு, ஒரு இந்துவாக பிறக்க பண்ணு. அதுக்கு அடுத்தது கேட்பேன், என்னுடைய சொந்த ஊராகிய யாழ்ப்பாணத்திலேயே திரும்பவும் என்னை பிறக்க பண்ணு. என்றால் அவரவருக்கு அவரவர் தாய்மண் தானே உயர்ந்தது. ஏன் என்னுடைய சமயம் பெருமை உடையது என்று நான் சும்மா ஏதோ என்னுடைய சமயம் என்ற பற்றினாலே நான் அதை சொல்லவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாரதத்துக்கு, ராமாயணத்துக்கு எல்லாம் வேற்று சமயங்கள் உரிமை கொண்டாட முடியுமா? நம்முடைய வேதங்களுக்கு வேற்று சமயங்கள் உரிமை கொண்டாட முடியுமா? ஆகமத்துக்கு உரிமை கொண்டாட முடியுமா? புராணத்துக்கு உரிமை கொண்டாட முடியுமா? இந்த சொத்து நம் இனத்தினுடைய சொத்து. இருக்கு யசூர், சாமம், அதர்வனம் என்று 4 வேதங்களை வகுத்திருக்கிறார்கள். வியாசர் தான் வகுத்து கொடுத்தார், இந்த பாரதத்தை எழுதியவர். இன்றைக்கு வேதமே வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் நம் தமிழினத்துக்குள்ளே உருவாகி இருக்கிறது. எவ்வளவு பெரிய கொடுமை! வேதம் என்றால் என்ன என்று கேட்டால், மொழியை வைத்துக்கொண்டு, மொழியாலே ஏற்பட்ட நம் இனப்பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அந்த உயர்ந்த சொத்தை வேண்டாம் என்று சொல்கிறோம். வேதம் என்பது ஒரு மொழி அல்ல. வேதம் தந்த தேவபாடை என்று சொன்னாரே கம்பர், அது ஒரு மொழி அல்ல, ஒரு வெறும் சப்தம் தான். வேதத்துக்கும் நம்முடைய பாஷைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்றால், வேதம் என்பது வெறும் ஓசைத்தன்மை கொண்டது, அவ்வளவுதான். அந்த சப்தம் தான் அதனுடைய அர்த்தம். இப்ப நான் உங்களை சும்மா கேட்கிறேனே, ஓம் நமசிவாய என்று பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுகிறோம், இதை மொழிபெயர்ப்பு பண்ணுங்கள். ஓம் நம சிவாய தான் சொல்ல வேண்டும், வேற எப்படி சொல்ல முடியும்? ஓம் நமோ நாராயண நாயா என்று சொல்கிறோமே, இதை எப்படி மொழி பண்ணி அதையே தான் திருப்பி சொல்ல வேண்டும். இது ஓசை சிறப்புடையது, அர்த்த சிறப்புடையவை அல்ல. இந்த வேதங்கள் எங்கிருந்து வந்ததென்றால், நாங்கள் அதை மட்டும் நான் முன்னுக்கு சொல்லி விடுகிறேன். ஏனென்றால் இந்த மகாபாரதத்துக்கு 5ஆம் வேதம் என்று பெயர். அதனை பெரும் வேதத்தினுடைய பெருமை தெரிந்தால்தான் இந்த பட்டம் ஏன் வந்தது என்ற பெருமை தெரியும். நாங்கள் நினைக்கிறோம் இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு சின்ன வட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே பூமிதான் உலகம் என்று நினைத்தோம். பிறகு இந்த கொஞ்சம் விஞ்ஞான அறிவு வளர்ந்த உடனே சூரிய குடும்பம் தான் உலகம் என்று நினைத்தோம். இன்னும் கொஞ்சம் அறிவு இப்ப வளர இல்லை, பால்வெளிகள் என்று இருக்கின்றன, அந்த பால்வெளிகளுக்குள்ளே எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். மில்க்வே என்று அதற்கு பெயர் வைக்கிறார்கள். பால்வெளி, ஒரு பால்வெளிக்குள்ளேயே எத்தனையோ சூரிய குடும்பங்கள், அந்த சூரிய குடும்பங்களுக்குள்ளேயே எத்தனையோ கிரகங்கள், அதை சுற்றி எத்தனையோ சந்திரங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இது ஒரு பால்வெளி. இப்படி பல பால்வெளி சேர்ந்ததுதான் ஒரு பிரபஞ்சம் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். நம்முடைய வேதங்கள் என்ன சொல்லின என்றால், இது ஒரு புவனம், அவ்வளவுதான். இத்தனை பால்வெளியும் சேர்ந்தது ஒரு புவனம். இப்படி 224 புவனங்கள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த 36 தத்துவங்களுக்குள்ளேயும் 224 புவனங்கள். நீங்க நினைத்து பாருங்கள், இந்த புவனங்களிலே எல்லாம் உயிர்கள் வாழ்கின்றன. இன்றைக்கு மேற்கு நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிற சண்டை, ஏலியன்ஸ் என்று ஒரு பகுதியினர் இருக்கிறார்களா, வெளிக்கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்று பல பேர் இன்றைக்கு பல சர்ச்சை இருக்கிறார்கள் என்கிறார்கள், இல்லை என்கிறார்கள், அமெரிக்காக்காரன் பிடித்து வைத்திருக்கிறான் என்கிறார்கள். என்னமோ நடக்கிறது. பூமியிலே மட்டும்தான் இந்த உயிரினம் வாழ்கிறதா, மற்ற கிரகங்களிலே உயிரினம் வாழவில்லையா என்று கேட்டால் நிச்சயமாக நான் சொல்வேன், எங்கெங்கு கிரகங்கள் அல்லது பூமி நிலப்பகுதி இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்கள் வாழ்கின்றன. இறைவன் ஆன்மாக்களுடைய அனுபவத்துக்காக தனு, கரண, புவன, போகம் என்ற 4 கொடுத்தான். தத்தம் கண்மவினை கேட்ப ஆன்மாக்கள் அனுபவங்களை பெற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலிலே அதற்கு ஒரு உடம்பு வேண்டும். இப்ப நான் என்னுடைய கண்ம வினையை அனுபவிப்பது, நான் பேச வேண்டும் என்பது என் கண்ம வினை, அதை அனுபவிப்பதற்கு எனக்கு ஒரு உடம்பு. இதை கேட்க வேண்டும் என்பது உங்கள் கண்ம வினை, அதுக்கு உங்களுக்கு ஒரு உடம்பு. அப்படித்தானே அமைந்திருக்கிறோம். அப்போ உடம்பு என்ற ஒன்று இருந்தால்தான் அனுபவங்களை பெற முடியும். அப்போ உடம்பை தந்தான், அதுக்கு தனு என்று பெயர். அதுக்கு பிறகு வெறும் உடம்பு இருந்தால் போதுமா? அனுபவம் பெறாதே, அதற்கு அறிவும் செயலும் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உயிருக்கு அனுபவம் வரும். அறிவும் இருக்க வேண்டும், செயலும் இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அறிவும் செயலும் தருவக்கூடியதாகிய அந்த கருவிகளை அந்த உடம்பிலே பொருத்தி இருக்க வேண்டும்.
ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்று அவற்றுக்கு பெயர். அறிவு கருவிகளையும் செயற்கருவிகளையும் இப்ப பாருங்க, எங்களுக்கு மெய், வாய், கண்மூக்கு, செவி என்று 5 அறிவு கருவி இந்த உடம்பிலே பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த 5ம் இல்லாவிட்டால் நமக்கு அறிவு வராது. நீங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, கண்ணிலே பார்க்கவே இல்லை, காது கேட்காது, மூக்கு மணக்காது, உடம்பு உணராது என்றால் ஒரு அறிவும் வராது. நாம் பாரதம் பேசினால் என்ன, ராமாயணம் பேசினாலும் ஒரு அறிவும் வராது. அப்ப இந்த 5ம் தான் எனக்கு அறிவை தருகிற கருவிகள். அதனாலே ஞானேந்திரியங்கள் என்று பெயர். பாசியத்துக்கு குப்பையில போடுங்கய்யா. ஞானம் என்றால் அறிவு, இந்திரியம் என்றால் கருவி, அறிவு தருகிற கருவிகள், அதுதான் ஞானேந்திரியம். வடமொழியில சொல்லிட்டா அது வேண்டாமா? எனக்கு ஒன்றும் வடமொழி பற்றும் இல்லை, நான் அந்த லிஸ்டிலும் இல்லை. சில பேர் என் குடுமையோடு பார்த்துட்டு இவர் ஒரு பிராமணர் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் பிராமணன் இல்லை. உண்மையை எங்கே சொன்னாலும் அது உயர்ந்தது தானே, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. ஞானேந்திரியங்கள் தேவை. அதற்கு பிறகு இறைவன் என்ன செய்தான், இந்த உடம்பிலே இந்த உடம்பு செயல்பட வேண்டுமே. அறிவு தருகிற கருவி பூட்டியாகிவிட்டது. இந்த அறிவு தருகிற கருவி பூட்டியாகிவிட்டது. செயல்படாத உடம்பு என்றால் என்ற உடம்பு இப்படித்தான் நிற்கும், இவ்வளவுல தான் நிற்கும். அப்ப என்ன ஆகும் என்றால், இந்த வட்டத்துக்குள்ளே நடக்கிற அனுபவம் தான் என்னுடைய அனுபவமாக மாறும். அதுக்கு மேலே அனுபவம் வராது. பல பிறவிகளிலே சேர்த்த கண்மங்களை தீர்க்க வேண்டும் என்று வந்த இந்த உடம்பு அசைந்து திரிந்தால்தான் அதற்கு அனுபவம் வரும் என்றபடியால் பிறகு அந்த உடம்பிலே இறைவன் செயல்படுகிற கருவிகளை பூட்டினான். அதிலே கை என்று ஒன்று, கால் என்று ஒன்று. கை இடப்பெயர்வு செய்வதற்கு. இப்ப இந்த தண்ணீர் பாட்டில் இருந்து நான் இப்படி எடுத்தேன், இந்த கையில்லாட்டி எடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி கடவுள் கையை படிச்சிருக்கான் பாருங்க. எங்க ஸ்ப்ரிங் வைக்க வேணுமோ அங்க வச்சிருக்கான். பிறகு அதுல இது தனியே, அதுல இது தனியே. ஒரு கையை கடவுள் படைத்திருக்கிற அந்த அற்புதத்தை பார்த்தாலே கடவுளை விளங்கிக் கொள்ளலாம். மொத்தமா கை அசையும், பிறகு இது தனியா அசையும், பிறகு இது தனியா அசையும், பிறகு இது தனியா அசையும். அப்போதான் பொருட்களை நான் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே எனக்கு அனுபவம் வேண்டுமானால் முதல் கை, அதுக்கு பாணி என்று பெயர், தமிழிலே பாணி என்று பெயர். அப்போ அது கை முடிந்து விட்டால் சரி, இப்ப நான் இந்த பொருளை எடுத்து விட்டேன், சரி கை முடிந்தது எடுத்து விட்டேன். என் தண்ணி பாட்டை இதில் ஒருத்தரும் வைக்கல, அங்க இருக்குது வைக்க தண்ணி பாட்டில், நான் எப்படி அதை எடுப்பது? என் கை அவ்வளவு தூரத்துக்கு நீடுமா? போகாதே. அதுக்காண்டி கடவுள் என்ன பண்ணினான், காலை படைத்தான். இந்த கால் என்ன செய்யும், கையை தூக்கி கொண்டு அங்க வரையும் போகும். அங்க போனோன்னா கை தண்ணீர் பாட்டில எடுக்கும். அப்போ இயங்குவதற்கு முதல் கை, அடுத்தது இடப்பெயர்வுக்கு கால், இது 2வது கருவி. அப்போ அடுத்தது என்னுடைய வாக்கு என்று ஒன்று இருக்கிற வார்த்தை. இங்கே தம்பி இங்கே வா என்று கூப்பிடுகிறேன், ஒருத்தர் வருகிறார். இப்போ இதை எதை செயல்படுத்தியது? வாக்கு செயல்படுத்தியது. அப்போ இது 3வது கருவி. அடுத்தது இந்த 3 கருவிகளையும் கொண்ட உடம்பு இயங்க வேண்டுமானால் அதுக்கு பெட்ரோல் அடிக்க வேணும், சாப்பாடு போட வேண்டும். சாப்பாடு போட்டால் கழிவு வரும், அந்த கழிவு வெளியேற்றுவதற்கு ஒரு கருவி, அதற்கு பாயு என்று பெயர். அதுக்கு பிறகு இந்த மனித இனம் ஒவ்வொருவரையும் கடவுள் படைத்துக் கொண்டிருக்க முடியுமா? எத்தனை ஆன்மாக்கள் இருக்கின்றன இந்த உலகத்திலே கண்மானுபவம் பெறுவதற்கு. ஆகவே இறைவன் ஒரு சிஸ்டம் வச்சா என்னென்றால், ஒரு உயிரிலிருந்தே இன்னொரு உயிர் தோன்றட்டும், அதுக்கு ஒரு சிஸ்டம் வைத்தான். அதற்கு உபஸ்தம் என்று பெயர். இந்த 5 கருவிகளையும் பூட்டினோனே உடம்பு செயல்படுகிற உடம்பாயிற்று. மெய்வாய், கண்மூக்கு, செவி பூட்டினோனே அறிவு உடையதாயிற்று. அப்போ கடவுள் என்ன செய்தார், முதல் தனுவை உருவாக்கினார், பிறகு கரணங்களை உருவாக்கினார். இப்போ உடம்பு அனுபவம் பெற ரெடி ஆயிட்டது. இந்த எங்கே நின்று இந்த உடம்பு அனுபவம் பெறுவது? இந்த உடம்பு எங்கே நின்று அனுபவம் பெறுவதற்கு அதற்கு ஒரு தலம் வேண்டும். அந்த தலத்துக்கு புவனம் என்று பெயர். அது எந்த புவனமாகவும் இருக்கலாம். இப்போ நமக்கு அந்தந்த உயிருக்கேற்ற புவனங்களை ஆண்டவன் கொடுக்கிறான். இப்ப நாம எல்லாம் இந்தியாவில் பிறந்திருக்கிறோம், ஓசூர்ல பிறந்திருக்கிறோம். அப்ப இதுதான் உங்களுக்கான அனுபவம் தரக்கூடிய புவனம். இந்த புவனத்திலே தான் உங்களுக்கான விதி கண்மத்துக்கேற்ப அனுபவம் கிடைக்கும் என்பது இந்த புவனத்தினுடைய சக்தி. பிறகு இந்த புவனத்திலே நீங்கள் பெறுகிற அனுபவங்கள் இருக்கிறதே, அது இன்ப அனுபவமாகட்டும் துன்ப அனுபவமாகட்டும், அதற்கு போகம் என்று பெயர். தனு, கரண, புவன, போகம், இந்த 4ம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டவை. இதை வைத்துக் கொண்டுதான் நான் சொல்லுகிறேன், எங்காவது ஒரு புவனம் இருக்கிறது என்றால் அந்த புவனம் ஏதோ ஒரு உயிரினுடைய போகத்திற்காக படைக்கப்பட்டது என்றபடியால் இந்த உலகத்திலே இருக்கிற நமக்கு தெரிந்த எல்லா கிரகத்திலேயும் உயிர்கள் வாழ்கின்றன. இந்த உயிர்களை எல்லாம் உட்படுத்தி சிந்தித்த சமயம் நாம் சைவ சமயம் மட்டும்தான், இந்து சமயம் மட்டும்தான். இந்த உலகத்திலே வேறு எந்த சமயத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நான் சொல்லுகிறேன். என் சமயம் சிறப்பு என்று நான் சொல்லுகிறேன் என்றால் மற்ற சமயத்தை தாழ்த்துவதற்காக நான் சொல்லவில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவன் மூடன் என்றார் பாரதியார். நான் மற்ற தமிழத்தை தாழ்த்தவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு யாரோ பேசினது போல சமரசம் செய்கிறோம் என்று என்னுடைய உயர்வை நீ சொல்லக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது. எனக்கென்று தனித்த சில உயர்வுகள் இருந்தால் நான் அதை சொல்ல வேண்டும். என்னுடைய தாய் அழகானவள் என்று நான் சொல்வதற்கு அர்த்தம் உன்னுடைய தாய் அசிங்கமானவள் என்பது அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தாய் அழகானவள் என்று நான் சொல்லக்கூடாதா?
அது சொல்வது எப்படி இன்னொரு மதத்தை நான் தாக்குவதாக ஆகும்? அப்படி இல்லை. என்னுடைய தாய் அழகு என்று சொல்வது போலத்தான் என்னுடைய சமயத்தினுடைய சிறப்பை நான் சொல்லுகிறேன். வேறு எந்த சமயத்துக்கும் இல்லாத 2 சிறப்புகளை தனித்து காட்டியிருக்கிறார்கள் பெரியவர்கள். என்னவென்றால், ஒன்று, எல்லா சமய வழிபாட்டிலும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஒற்றுமை இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஒரு கோயில் அமைத்துக் கொள்கிறார்கள். அது எந்த சமயத்துக்கும் வந்து விடுகிறது. கோயில் வேண்டாம் என்று சொன்னவனுக்கே கோயில் கட்டி விடுகிறார்கள். தவிர்க்க முடியாமல் வந்து விடுகிறது. அந்த கோயிலுக்கு ஒரு கோபுரம் ஏதோ வகையிலே அமைந்து விடுகிறது. கிறிஸ்தவர்கள் இப்படி கட்டுகிறார்கள், பௌத்தர்கள் இப்படி கட்டுகிறார்கள், இஸ்லாமியர்கள் இன்னொரு வகையிலே கட்டுகிறார்கள். மொத்தத்திலே ஒரு கோபுரம் அமைந்து விடுகிறது. அந்த கோயிலே வந்திருந்து பிரார்த்தனை பாடல்கள் சொல்லுகிற முறை என்பது எல்லா சமயத்துக்கும் பொதுவாக வந்து விடுகிறது. இப்படி எல்லா சமயத்துக்கும் பொதுவான வழிபாட்டை தாண்டி நம்முடைய சமயம் 2 வழிபாடை வைத்திருந்தது. அதிலே ஒன்று அக்னிகாரியம். அக்னிகாரியம் நம்முடைய சமயத்துக்கு மட்டும் சிறப்பான வழிபாட்டு முறைமை. அக்னிகாரியம் பண்ணுகிறது என்று சொல்கிறோமே, வேறு சமயத்திலே அது இல்லை. அந்த அக்னிகாரியம் செய்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால், வேற்று கிரகங்களிலே எல்லாம் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் இங்கே இருந்தபடி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொடுக்கிறோம். அக்னிகாரியம் பண்ணுகிற பொழுது என்ன செய்கிறோம் என்றால், அந்த அக்னிகாரியத்திலே நாங்கள் அக்னி வளர்த்து அதற்குள்ளே அந்த பொருட்களை போடுகிற பொழுது அதன் மூலமாக வேற்று கிரகங்களிலே இருக்கக்கூடிய நம்மை விட உயர்ந்தவர்களாகிய தேவர்கள் முதல்வர்களுக்கும் முதலியவர்களுக்கும் நாங்கள் அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். அதுதான் நம்முடைய அக்னிகாரிய முறை. இதெல்லாம் வேற்று சமயத்திலே வேறு சமயங்களிலே இல்லாத ஒன்று. நம்முடைய அக்னிகாரிய முறை இருக்கிறதே நமக்கென்று இருக்கக்கூடிய தனித்த முறை. அவர்கள் என்ன செய்தார்கள்? உலகத்தை நம் பூமி என்றோ அல்லது இந்த பிரபஞ்சம் என்றோ பார்க்கவில்லை. எங்கெங்கெல்லாம் உயிர்கள் வாழ்கின்றன அவர்களுக்கு நாம் சிலது கொடுக்க வேண்டி இருக்கிறது, அவர்கள் நமக்கு சிலது கொடுக்க வேண்டி இருக்கிறது. கடவுள் இப்படி இணைக்கிறான் உலகத்தை, பிரபஞ்சத்தை. தேவர்கள் இல்லாவிட்டால் மழை பெய்யாது, நமக்கு சாப்பாடு இல்லாமல் போய்விடும். நாங்கள் தேவர்களுக்கு இந்த ஆகுதி கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போய்விடும். ஆகவே நாம் அவர்களை பேண வேண்டும், அவர்கள் நம்மை பேண வேண்டும் என்று இறைவன் அமைத்த அமைப்பு அது. அந்த வகையிலே எல்லா ஜீவராசிகளையும் உட்படுத்தி தனக்குள்ளே ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். அதனாலேதான் அந்த பிரபஞ்சங்களிலே எல்லாம் உயிர்கள் வாழ்கின்றன என்று நம்பி அதை என்ன செய்தார்கள் என்றால், நம்மை விட உயர்ந்த ஜீவன்கள், இப்ப பாருங்க, அது இங்கேயே இருக்கிறது அல்லவா. எல்லாரும் அமெரிக்காவுக்கு போக விரும்புகிறான். ஏன் போக விரும்புகிறான்? இங்கே இருக்கிறதை விட அங்க வசதியா இருக்கலாம் என்று நினைக்கிறான். இதுதானே இயல்பு. இந்த இயல்பை தாண்டி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், இப்படித்தான் வேற்று உலகங்களுக்கு போகிற பொழுது நம்மை விட உயர்ந்த வசதி உள்ள ஜீவன்கள் வாழ்கிறார்கள். அவர்களைப் போல நாங்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதுக்கு என்ன செய்கிறார்கள்? அப்படி மேலே மேலே போக 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 அவர்களுக்கு நம்மை போல உணவு, காற்று, தண்ணி எல்லாம், அவர்கள் வேற விதமான உயிர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் காதுக்கு ஏதோ ஒரு ஓசை வருகிறது. அந்த ஓசையை கேட்டு அவர்கள் மனதுக்குள்ளே கேட்டு 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 உள்வாங்கி உள்வாங்கி பிறகு அதை அவர்கள் ஓதத் தொடங்குகிறார்கள். எங்கே? இந்த 214 பிரபஞ்சங்களில் இருந்தும் ஓதுகிறார்கள். அப்படி ஓதுகிற அவர்கள் உள்வாங்கிய சத்தம் அவர்கள் சொல்ல சொல்ல இந்த காற்று வழியாக வந்து நம் பிரபஞ்சத்துக்கு வருகிறது. நம் பிரபஞ்சத்திலே அந்த சத்தத்தை வாங்கக்கூடிய ஒரு சில முற்றும் துறந்த துறவிகள் இருந்தார்கள். அவர்கள் அதை உள்வாங்கினார்கள். அப்படி உள்வாங்கி சொல்லப்பட்டவைக்குத்தான் வேதங்கள் என்று பெயர். இதை புரிந்து கொள்ளுங்கள். உள்வாங்கி சொல்லப்பட்டவை அதை அப்படியே காதிலே வாங்கி வாங்கி, அதனாலே தான் வேதத்தை எழுதக்கூடாது என்று சட்டம் வைத்தார். வேதத்துக்கு எழுதாக்கிழவி, செய்யாக்கிழவி என்றெல்லாம் பெயர். காதாலே கேட்டு அதை உள்வாங்க வேண்டும். எழுதி படிக்க தொடங்கினால் பிழை வந்துவிடும். கேட்க தகுதி உள்ளவன் கேட்க வேண்டும். அவன் உள்ளே கேட்டு 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 வேதத்தை உள்வாங்கி கொள்கிற பொழுது அந்த வேத ஓசைக்கு சிறப்பு என்னவென்றால், ஓசையே பயன் செய்யும், பொருள் பயன் செய்ய தேவையில்லை. இதை மட்டும் விளங்கிட்டீர்களானால் உங்களுக்கு வேதத்தினுடைய பெருமதி தெரியும். ஓசையே பயன் செய்யும். இப்ப நாம சொல்லுகிறோமே ஒரு வார்த்தை, இப்ப நான் பேசுகிற வார்த்தை, இந்த வார்த்தைக்கு பொருள் சப்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சப்தம் பொருளை கொண்டு வருகிறது. என்னுடைய இந்த வார்த்தைக்கு பொருள்தான் பயன். உயர்ந்தவர்கள் சொன்னதாகி அந்த வேதங்களுக்கு என்னவென்றால் அந்த வார்த்தையினுடைய சப்தமே பயன். அதனாலேதான் அதை நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று சூத்திரம் சொன்னார். அது நிறைமொழி மாந்தர் என்கிறார்கள் அந்த முனிவர்களை எல்லாம். நாங்கள் அதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? நாம் எல்லாம் குறைமொழி மாந்தர்கள். நாங்கள் பேசினால் பொருள் வரும், பயன் வராது. அவர்கள் சொன்னால் பயன் வரும், பொருளே தேவையில்லை, பயன் உண்டாகிவிடும். அது எப்படி என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன். இங்கே பாருங்கள். இப்ப நான் மாடு என்று ஒரு வார்த்தை சொன்னேன், பசு என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்று வையுங்கள். இந்த வார்த்தை பசு என்ற மிருகத்தை உங்களுக்கு நினைவூட்டும், அவ்வளவுதான்.
நான் பசு என்ற ஒரு வார்த்தையை சொன்னால், பசு என்ற ஒரு மிருகம், உங்களுக்கு பழக்கப்பட்ட மிருகம் உங்களுடைய எண்ணத்திலே வரும். உயர்ந்தவர்கள் பசு என்று சொல்லிவிட்டால் அந்த இடத்திலே பசுவே வந்துவிடும் என்றார். சத்தமே பசுவை உண்டாக்கிவிடும் என்கிறார். இதுதான் நிறைமொழி மாந்தர்க்கும் குறைமொழி மாந்தர்க்கும் உள்ள வித்தியாசம்.